ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து இன்னொரு குறிப்பு வந்து சொல்கிறேன். குறிப்பு மீன்ஸ் இது வந்து நான் வீட்டிலேயே செய்கிறது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இது வீட்டுக்கு தேவையான நானே தான் செய்வேன். இதில் வந்து ஒரு சில பொருள்லாம் போடுவேன். என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, மரத்தூள், கறித்தூள், அப்புறம் வெண்குங்கிலியகம், சாம்பிராணி, அப்புறம் வந்து ஜவ்வாது லிக்விடு, அப்புறம் வந்து பால் சாம்பிராணி. இது எல்லாத்தையும் அரைச்சி அது கூட வந்து ஜிக்காட் பவுடர்னு ஒன்று இருக்கும். அது போட்டால் தான் வந்து இது வந்து இந்த மாதிரி இருக்கும், பசை மாதிரி ஒட்டும். ஸோ இதை இந்த அச்சில் போட்டுட்டு இது ஒரு 2-3 நாள் நல்லா வெயிலில் காஞ்சிச்சுன்னா ஏற்றும் போது செம்ம சூப்பராக இருக்கும். வாசனை வந்து பயங்கரமாக இருக்கும். கடையில் வாங்குகிற சாம்பிராணியை விட இது நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இதில் ஒரு 4-5 ஐட்டம் போடுறேன். நான் எல்லாமே வந்து ஆயுர்வேதிக் தான். நான் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிட்டு வருவேன். எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டு செய்கிறேன். இதை காய வச்சு ஏற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதை வந்து நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஒரு 2-3 நாள் நல்லா வெயில் அடிச்சுன்னா 2 நாளே போதும். வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒரு 4 நாள் ஆகும். நல்லா காஞ்சோன்னா நல்ல வாசனை. இது செய்யும் போதே பார்த்திங்கன்னா வீட்டில் அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இது இருக்கிற இந்த சாம்பிராணி இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக கமகமான்னு தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.